உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய அன்பு சகோதரர் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக அவர் விரைவில் பதவியேற்பார் நான் சொல்லியிருந்தேன். அதற்கான தேதி விரைவில் ஒரு வாரம் இல்லை 10 நாள் இல்லை 2 வாரத்துக்குள்ளே அங்கே அறிவிப்போம் அதிகாரப்பூர்வமாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது சம்பந்தமான அப்டேட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துடலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் நான் தான் கொண்டு வந்த கட்சியில். அதற்கு பிறகு அவர் முதல்ல தலைவராக வந்தோடனே கொஞ்சம் சில விஷயங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு யாரும் கொடுக்கல. சீனியர்ஸ் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மோதல் புக்கு வந்தது. அதில் ஆரம்பத்தில் எனக்கு அண்ணாமலை ரொம்ப இணக்கமாக கூடவே இருந்தார். நான் சொல்கிற விஷயங்கள் செஞ்சார். எனக்கு அடிக்கடி கடிதம் அனுப்புவார், வாழ்த்துக்கள் அனுப்புவார், பொங்கல் வாழ்த்து அனுப்புவார், நான் செய்கிற விஷயங்களை பாராட்டியும் அனுப்புவார். அதை நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டேன். ஸோ சகோதரர் அன்போட பாஸ்டோடு தான் முதல்ல இருந்தார். அதுக்கு பிறகு அவர் சில தவறான சில நடவடிக்கைகள், அவர் மேல் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. அது அவருக்கு எதிராக போனதுனால ஒரு அளவு மீறி போயிடுச்சு. அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் என்னை மாற்றணும்னு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யாராலும் என்னை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன மாற்றணுன்னா நான் ஃப்ளைட்டு சார்ஜ் பிடிச்சி உங்களுக்கு தரேன் 6000 ரூபாய், நான் ஃப்ளைட் சார்ஜ் நான் தரேன் 3000 ரூபா கிட்ட, நீங்கள் வேணால் டெல்லியில் போயிட்டு என்னை மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கங்க அப்படின்னு ஒரு எல்லை மீறி கொஞ்சம் ஓவராக எல்லாரையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி அமித்ஷா அவருடைய நெருக்கம் இருக்குது, மோடி அவருடைய நெருக்கம் இருக்குது. அதனால் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற கட்டத்துக்கு போனதுனால இது மேலே சரியில்லைன்ட்டு நிறைய சீனியர்ஸ் என்கிட்ட வருத்தப்பட்டதுனால, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கொண்டு வந்தீங்க, நீங்கள் கண்ட்ரோலே பண்ண மாட்டீங்க, சீக்கிரமாக மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்டதுனால அந்த அடிப்படையில் தான் எனக்கு ஒரு இளைஞரோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் ஒரு முறை பாருங்கள், என்னோடய ஆலோசனை கேளுங்க அப்படின்னு பல முறை கடிதமும் கொடுத்தேன். அப்புறம் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பல்வேறு விதங்களில் அவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். ஆனால் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. நம்ம பதவியில் இருக்க நம்ம தலைவர், இவர் தான் நம்மளை தலைவரை உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது இவர்கிட்ட, நமக்கு மோடியே ஃப்ரெண்ட் ஆகிட்டார், அமித்ஷாவே க்ளோஸாக இருக்கார், நம்ம சொன்னால் என்ன வேணால் நடக்கும், நம்ம நினச்சா போனால் அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்ததுனால தான் வேறு வழி இல்லாமல் சீனியர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்ற புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் நான் வேறு விஷயங்கள் பண்ணி மேல் கடிதம் கொடுத்து எடப்பாடி கடிதம் கொடுத்து அவரை மாற்றுறதுக்கான வேலையை சொல்லி அண்ணாமலை நீக்கினா தான் அதிமுக கூட்டணி அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் நான் பண்ணேன். இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சும்மா போகிற போக்கில் செந்தில்குமார் சொல்கிறாருன்னு கீழே கமெண்ட்டில் கேவலமாக பண்ணாதீங்க. எனக்கு நான் சொல்கிறதுக்கெல்லாம் தான் ஆதாரம் வச்சுருக்கேன். எழுத்துப்பூர்வமான ஆதாரம், அதிகாரப்பூர்வமான எல்லா விஷயமும் நான் வச்சுருக்கேன். இது ஏதோ ஒரு சில யூடியூப்பில் சும்மா ஆதாரம்னு ஏதோ ஒரு பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டே இதை ஏற்றுக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை அதிகாரப்பூர்வமான வச்சுருக்கேன். அதனால் அப்படிப்பட்ட ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். சும்மா போகிற போக்கில் சொல்லலை. இல்லைனா அண்ணாமலை அவர்களே எனக்கு எதிராக சில விஷயம் வழக்கு கூட போட்டிருக்கலாம், என்னை எதிர்த்து பேசியிருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கு காரணம் என்ன, இதுதான். அதற்கு பிறகு சில பேர் நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க பிஜேபி பரபரப்பாக போயிட்டு இருந்தது, இப்போ பிஜேபி டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிஜேபி டல்லாக இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு நம்ம பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம பாஜக தலைமையில் நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும். அதற்கு யார் ஒத்து வருவாங்க அதை தான் நான் பார்ப்பேன். அதனால் அண்ணாமலை இருந்தால் பரபரப்பாக இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை மேலே எனக்கு எல்லாரை விட எனக்கு ரொம்ப ஒரு அக்கறை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அண்ணாமலைக்கு அது நல்லா தெரியும். நான் பல விதத்தில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அவர் கட்டுப்பாட்டை மீறி போனதுனால தான் இந்த மாதிரி வந்தது. இப்போ மறுபடியும் நிறைய பேர் கேட்டுக்கொடுங்க அடிப்படையில் சரி நம்ம அண்ணாமலை ஒரு கணக்குக்காக தான் நான் கொண்டு வரேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா கொங்கு மண்டலம்ன்றது நம்ம அண்ணாமலை தேவைப்படுறாரு. அண்ணாமலை இல்லாமலையும் வானதி மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய நான் பெரிதும் மதிக்கத்தக்க வானதி சீனிவாசன் அக்காவையே நான் தலைவராக கொண்டு மிகப்பெரிய அளவில் கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணி நான் அதிமுக இல்லாமையே எடப்பாடி அவர்களுடைய அந்த பிரச்சனை இல்லாமையே அவரை நீக்கிட்டு பெரிய அளவில் நான் அக்கா வச்சே நான் இந்த கட்சியை மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைச்சு வெற்றி பெற வைக்க முடியும். என்கிட்ட அதுக்கான வியூகம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஆகிட்டார். சரி, ஒரு இளைஞராகவும் இருக்கிறாரு, ஸ்பீடாக இருப்பார். அவரை நம்பி நிறைய இளைஞர் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்காகவே கட்சிக்கு வந்தவங்க இருக்காங்கன்றதுலாம் உண்மைதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் வெறும் வார் ரூம் மட்டுமே வச்சு செயல்படலை. ஏதோ ஒரு 10 பேர் தான் அவருக்கு இருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் அது பொய். அது நானும் நம்பலை. அண்ணாமலைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இளைஞர்கள் ஆதரவு இருக்கின்றதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆனால் அது மட்டுமே பத்தாது. சீமானுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அது மட்டுமே போதுமா? அவர் இன்னும் ஜெயிக்க முடியல ஒரு தொகுதி கூட. அப்போ இளைஞர்கள் மட்டுமே தேவையில்லை, அப்போ எல்லாரையும் கவர் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம். சரி, அண்ணாமலை அவர்கள் இப்போது சீன்குள்ளே நான் கொண்டு வர்றதுக்கு காரணமே நம்ம கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த கொங்கு மண்டலத்திலையும் கவர் பண்ணணும். இளைஞர்களும் தேவை, இளைஞர் ஓட்டம் நமக்கு தேவை தான். அதனால் அண்ணாமலை கொண்டு வர அது ஒரு கணக்கு இருக்குது.
அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது. சில விஷயங்களை கணக்கு வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணுறேன். அப்போது சரி இவரையே மறுபடியும் கொண்டு வருவோம், நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு யங்ஸ்டர் லைஃப்பை கெடுத்துட வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இந்த தகவல்லாம் அண்ணாமலைக்கு கடத்தியாச்சு. அண்ணாமலை ஜூன் 1ஆம் தேதி, இந்த வருகிற ஜூன் 1ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து ஆர்ஆர் சபா இருக்கு இல்லையா மயிலாப்பூரில், அந்த சபாவில் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து சாணக்கியா சேனல் ஒரு விஷயம் வந்து நடத்துகிறாங்க, வைகாசி ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து ஜூன் 1ஆம் தேதி கலந்துக்கிறார். இது கலந்துக்கிட்டால் அவர் வந்து எழுச்சி உரையாற்றுறாரு. இது எதற்காகனா அவருடைய அரசியல் பிரவேசத்தை வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வரதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் கொடுப்பார். நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன், நான் மறுபடியும் வருவேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கபாலி பட்டில் சொல்லுவார்ல, இந்த கபாலி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்துட்டான், 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அப்படியே திரும்பி வந்துட்டான், கபாலிடான்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அண்ணாமலை வந்து மலடா அண்ணாமலை அப்படின்னு வந்து மறுபடியும் திரும்பி வராரு. அதற்காக மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா மூலமாக நாங்கள்லாம் பேசி கடிதங்கள் கொடுத்து மெயில் பண்ணி பல விஷயங்களை நேரில் அனுப்பி பல விஷயங்கள்லாம் செஞ்சு தான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஆரம்பம். இப்போது அமித்ஷா அவர்கள்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்கள் பதவியேற்பு விழா பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு டேட் கொடுக்கணும்ல, அது வந்து நம்ம தன்னிச்சையாக பண்ணிட முடியாது, அமித்ஷா அவர்கள் வரணும். இப்போது அந்த முக்கியமான வியூகம் நான் சொன்னேன்ல, அண்ணாமலையை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ வந்து அண்ணாமலை வந்து சீனியர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவருக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கணும், சில கண்டிஷன்ஸோடு தான் நான் அவரை கொண்டு வரேன். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் இப்போ தலைவராக வரப்போகிறார். அப்போ சீனியர்ஸ்க்கெல்லாம் அந்த பயம் வேணாம், வந்து அண்ணாமலை ஓரங்கட்டுவாரோ, அவங்க வாரம் வச்சு நம்மளையே வந்து திட்டுவாங்களோ, அந்த பயம் அந்த தவறான எண்ணத்தில் தூக்கி போட்டுடுங்க. அண்ணாமலை இந்த தடவை வரும்போது அவர் வந்து அதே வேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், அந்த ஃபோர்ஸோடு செயல்படுவார். எதிரிகள் கிட்ட தான் அதை காட்டுவார் தவிர நம்ம பிஜேபி தொண்டர்கள் கிட்ட அன்பும் பாசமோ தான் இனிமேல் நடந்துப்பார். ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி தான் நடந்துப்பார். அதனால் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் பெருசாக வராது. நான் அதை பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவர் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். பண்ணால் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நான் தான் அவர் கொண்டு வந்தேன்னு தெரியும், நான் நீக்கினதும் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ மறுபடியும் நான் தான் கொண்டு வரணும் போது அவர் வந்து என்னுடைய பவர் என்ன அப்படின்றது அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அமித்ஷா அவர்கள்கிட்ட வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் விஷயம் ஒன்று சொல்லணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான டேட் வந்து கேட்கணும். அந்த டேட் வந்து அமித்ஷா அவர்கள் கொடுக்கறதுக்கு வந்து அவர் பரிசீலனை பண்ண, ஏன்னா அவருடைய இதுவெல்லாம் ஒதுக்கி வச்சு தான் டேட் கொடுக்கணும். அந்த டேட்டுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். அவர் ஒப்புதல் கொடுத்த உடனேயே நம்ம அண்ணாமலை வந்து அந்த பதவியேற்புக்கான விழாவை வந்து மாநாடு போல் பெரிய அளவில் நடத்த போகிறோம். கண்டிப்பாக திமுக காலி, திமுக 4 உடைய போகுது. அண்ணாமலை இங்கே என்ட்ரி கொடுத்த உடனேயே திமுக 4 துண்டாக உடையும், திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் முடக்கப்படும்ன்றது ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லிக்கிறேன். ஸோ விரைவில் இந்த விஷயம்லாம் நடக்கும். நான் வந்து பொய் சொல்லலை, ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். ஏன்னா நான் அமித்ஷா அவர்களுக்கு பேரை நான் இழுக்கிறேன், அண்ணாமலை பேரை இழுக்கிறேன், குருமூர்த்தி அண்ணா பேரை இழுக்கிறேன், மோடி அவர்கள் பேரை இழுக்கிறேன், பல தலைவர்களுடைய விஷயம் நான் சொல்கிறேன். அப்படின்னா கடிதம் கொடுத்துருக்கேன்னா இதெல்லாம் இல்லாமல் பேச முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.